லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன சொல்றீங்க? சத்யாவால பிராக்டிஸ் பண்ண முடியாத மாதிரி செம்மையா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இப்படிதான் அன்னைக்கு மணி வருவான்னு சொன்னீங்க. நாங்க காத்திருந்து சேரால அடி வாங்கினதா மிச்சம். தபர் அனிதா, ஒரு நாள் மிஸ் ஆனா எல்லா நாளும் அப்படியே இருக்குமா என்ன? இங்க பார், இன்னைக்கு நம்ம வச்ச குறியில இருந்து சத்யா மிஸ் ஆகவே முடியாது. இனிமே அடி மரணடியா தான் இருக்கும். ஒரு அடி ரெண்டு அடி இல்ல, சும்மா சர மாதிரியான அடி விழுவு போது பாரு. சத்யாவால மூச்சு கூட விட முடியாத மாதிரி ஆக போகுது. அப்படி என்ன செய்ய போறீங்க? அது நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த சம்பவத்தை பார்த்து நீங்க சந்தோஷமா எனக்காக கரைச்சிங்களே அந்த ஆரத்தி, அதை எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு வாங்க. அப்ப நான் போனை வச்சிரவா? வெய். என்ன அனிதா சொல்றான் இவன்? ஒரே குழப்பமா இருக்கே. அவ எதுக்கு அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர போறா? இங்க என்ன நடக்க போகுது ஒண்ணுமே புரியல. ஐயோ, ஜிம்மோட சாவி எத்தனை வரும் வந்துட்டேனே. சாவி இப்போ அமுல் பேபி ஆண்டெல்லாம் இருக்கும். இல்ல, அவன் ஆஃபீஸில் ஏதாவது வேலையா இருப்பான். வாயண்ட இன்னொரு சாவி இருக்குமே, அதை வாங்கிக்கலாம். அட, நம்ம சத்யா தான் கூப்பிடுது. ஹலோ, சொல்லு சத்யா. பாய். சொல்லுமா. ஜிம்மோட சாவி வேணும். பிரபு தம்பி கிட்ட இருக்கு மேமா. அமுல் பேபி ஆஃபீஸ் போயிட்டான். நான் சொல்லி அவன் கிளம்பி வந்து சாவி கொடுக்கறதுக்கு லேட் ஆயிரும். எனக்கு வேற டைம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதான் உங்களாண்ட இன்னொரு சாவி இருக்கும்ல, அதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? இது என்னம்மா கேள்வி? கொடுங்க பையன் சொன்னா கொடுக்க போறேன். உனக்கு இல்லாத உரிமையாமா? இப்போ நான் வெளியே இருக்கேன், சாவி வீட்ல இருக்கு. பரவாயில்ல பாய், நான் வீட்டுக்கு போய் வாங்கிக்கிறேன். வீட்ல என்னுடைய பேத்தி சாய்ரா பானு இருப்பா. அவ உன்னுடைய தீவிர ரசிக. அவளுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி அவ ஆகணுமா? நான் சாய்ரா பானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீ போய் சாய் வாங்கிக்கிறியா? ஓகே பாய், ரொம்ப தேங்க்ஸ். இதோ பாரு, அப்பாவுக்கு மக தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சரி பாய், வச்சிடுறம்மா. அண்ணா வண்டி கொஞ்சம் திருப்புங்க. சரிம்மா. என்ன சௌமியா கால் பண்ணிருக்கா? ஹலோ அண்ணா, ஏன் போனை எடுக்க மாட்ற? போனை கேபின்ல வச்சுட்டு போயிட்டேன். சரி, எது கால் பண்ண? ஐயோ, அண்ணி வேற பிராக்டிஸ் பண்ண ஜிம்முக்கு போயிட்டாங்கண்ணா. என்ன சொல்ற? ஆமா. தூக்க மாத்த கொடுத்து எப்படி எந்திரிச்சா? தெரியலண்ணா, அவங்க பாட்டுக்கு சடனா ரெடி ஆகி உன்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் நீ ரவுடி பேபி தனியா விட்ட? நான் சொன்னேன்னா அவங்க பிடிவாதமா கிளம்பி போயிட்டாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வெய். சரிண்ணா. ரவுடி பேபி தனியா ஜிம்முக்கு போனா கண்ட்ரோல் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணுவா. டாக்டர் சொன்ன மாதிரி தன்னை இழந்துருவா. பேசாம நம்மளும் ஜிம்முக்கு போயிடலாமா? எல்லாம் சக்சஸா முடிஞ்சதும் கோவா பீச்சுக்கு போறோம். அங்க என்னமோ வெளிநாடு லேடிஸ் எல்லாம் அறகுறையா. தலைவரே, இப்ப இதுதான் முக்கியமா? ரோகன் சார், சத்யாவை கதற விடுறதுக்கு நீங்க ஒரு பிளான் சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா அதை செய்யாம இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு கண்ணாயிரம். அப்படியா? யோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபுவோட ஆபீஸ்க்கு இன்கம் டாக்ஸ் ரைட் ஏற்பாடு பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐடி ஆபீசர் பிரபுவை ரவுண்ட் அப் பண்ண போறாங்க. என்ன சொல்றீங்க தலைவரே? பிரபுவுக்கு ஐடி ரைடா? இது நம்ம பிளான்லயே இல்லையே. சத்யாவை டார்ச்சர் பண்றதுதானே நம்ம திட்டம். இதுல பிரபுவை எதுக்காக டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு தலைவரே. நோ கன்ஃபியூஷன். கிளியரா சொல்றேன், கேட்டுக்க.
நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகணும்னா பிரபுவும் சத்யாவும் ஒன்றா இருக்கக்கூடாது. 2 பேர் ஒன்றா சேர்ந்தா அப்புறம் நம்ம திட்டத்தை காலி பண்ணிடுவாங்க. அதுதான் ஐடி ரைடு விட்டு பிரபு ஆஃபீஸில் வச்சே லாக் பண்ண ஏற்பாடு பண்ண. சொல்லு அமுல் பேபி. நீ ஜிம்முக்கா போயிட்டு இருக்க? ஆமா, நீ ஏதோ அர்ஜென்ட்டா ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் சௌமியா சொன்னா, அதான் ப்ராக்டிஸ் பண்ண நான் கிளம்பிட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. உனக்கு தான் ஆஃபீஸில் வேலை இருக்குதுல்ல, ட்ரைபுனலில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு டைம் வேற கம்மியாக இருக்குது, அதான் நானே வந்துட்டேன். என்ன ரோடி பேபி, உன்னை விட எனக்கு ஒர்க் தான் ரொம்ப முக்கியமா? அது தெரிஞ்சதுனால தான் உன்னாண்ட சொல்லாமலே வந்தேன். சொல்லியிருந்தா நீ உடனே ஓடி வந்திருப்ப. என்னை கவனிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீ சரியாகவே ஆஃபீஸ் போகிறதில்ல. பாவம். நீ ஒர்க்கு பாரு, நான் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன். எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு, நான் வரேன். அப்படியா? சரி, நீ ஜிம்முக்கு வந்துரு, நானும் வந்துடுறேன். சரி சார், ஒரு ப்ராப்ளம் சார். என்னாச்சு சார்? நம்ம ஆஃபீஸ்க்கு ஐடி ரைடு வருது. இப்போதான் சார் இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கே பயப்படுறீங்க? நம்ம பிஸ்னஸில் தான் ஐடிங் பேஜே கிடையாது, எல்லாம் கிளியராக தானே வச்சுருக்கோம். சார், என்னதான் அக்கௌண்ட்டை பக்காவாக வச்சுருந்தாலும் அது இல்லை இதில் நோண்டுவாங்களே சார். அவங்க வந்துட்டு போகிற வரைக்கும் பிபி எகிருமே சார். இப்போ தானே ஒரு வேலையை வெளியில் கிளம்புனேன். ஐயோ சார், நீங்கள் இல்லைன்னா அவங்கள சமாளிக்க முடியாது சார். சரி, அவங்க எப்போ வராங்க? கிளம்பிட்டாங்கன்னு இப்போ தான் சார் தகவல் வந்தது. சரி, நீங்கள் போங்க. ஓகே சார். சார், கேபினுக்கு வாங்க. ஓகே சார். சொல்லுங்கள் சார். நான் அவசரமாக வெளியில் போகிறேன். சரிங்க சார். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தால் நான் வந்துடுறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமே எப்படி சார்? சமாளிங்க, நான் உடனே வந்துடுறேன். பாருங்க. ஓகே சார். நீங்கள் மிஸ்டர் பிரபு தானே? ஆமாம் சார். நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். உங்கள் ஆஃபீஸை சோதனை பண்ணணும். ஷூர் சார், நான் நிச்சயமாக கோஆப்ரேட் பண்ணுறேன். ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டையும் மொபைலில் வாங்குங்க. ஓகே சார். ஓகே சார். லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணுங்க. ஓகே சார். டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல்ஸை தரவாக செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்ன? எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுவா? நோ, ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் ஆஃபீஸ் விட்டு வெளியே போகக்கூடாது. சார், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்குது சார். நாங்கள் பக்காவாக டேக்ஸ்லாம் பே பண்ணுறோம். அதான் நாங்கள் சொல்லணும். சார், எம்எல்ஏ கஜேந்திரன் பிரபு ஆஃபீஸை விட்டு வெளியில் போகவும் கூடாது, ஃபோன் பண்ண விடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கார் சார். பார்த்துக்கங்க சார். மொபைலை கொடுங்க. மொபைலா? நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல சார். கொடுங்க சார், ரூல்ஸ் இருக்குல்ல. நீங்கள் போய் உங்கள் கேபினில் உட்காருங்க. போங்க சார். சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். போங்க. ஃபோனை கொடுமா. We are coming from income tax department. எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் பின்னாடி போய் நில்லுங்க. சார், நீங்கள் ஃபுல்லாக போய் செக் பண்ணுங்க. நான் இந்த சைடு. ஓகே சார். ஓகே சார், போங்க. ரவுடி பேபி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கலாம் பார்த்தா இப்படி சொதப்பிட்டானுங்களே. பிரபு சார். சொல்லுங்க சார். ரவுடி பேபி ஜிம்முக்கு தனியாக போயிருக்கா?
ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கனால ஓவராக எஃபர்ட் போடுவான். ஆனால் அதுவே அவளுக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கில் மாட்டிகிட்டு இருக்கேன். நீ போய் அவளை கண்ட்ரோல் பண்ணுறியா? சார் அது சார் நான் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை சார். ஆனால் சத்யா போலீஸ் ஆகணும்னு வெறியில் இருக்கு. என் பேச்செல்லாம் கேட்காது சார். வேலையை பார்த்துட்டு போடான்னு சத்யா விரட்டி விட்டுரு சார். சத்யா உங்களை தவிர வேற யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது சார். சிரமத்தை பார்க்காம நீங்களே போயிட்டு வந்துடுங்களேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ரவுடி பேபி தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிடுற சிக்கல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ சத்யாவை பிராக்டிஸ் செய்ய விடாம பண்றதுக்கு நாம போட்ட பிளான் என்னாச்சு? அதை எப்ப செய்ய போறீங்க? யோ, அதுவும் செஞ்சாச்சு. சொல்லுங்க தலைவரே. என்ன செல்வம், நல்லா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல வண்டி ஓடுது. அடுத்து நீங்க மந்திரியாவ போறதா பேசிக்கிறாங்க. அப்படியானா என்ன மறந்துடாதீங்க. யோ, அதுக்கு முதல்ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்யா. தலைவரே, நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்க? ஆமாயா, என் பவர் தெரியாம ஒருத்தி என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கா. தேர்தல்ல என்ன எதிர்த்து புனிதான ஒரு பொம்பளை நிக்க வச்சு எனக்கு பயங்கரமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாயா. என்ன தலைவரே, இன்னும் அவளை விட்டு வச்சிருக்கீங்க? செல்வம், அவளுக்கு ஒரு முடிவு கட்ட தான் உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உடனே சொல்லுங்க தலைவரே, செஞ்சிடுறேன். சத்யாவோட வீடு மஜிலி குப்பத்துல இருக்கியா? நமக்கு அரசியல் ரீதியா பிடிக்காதவங்கள வழக்கமா என்ன பண்ணுவோம்? அவங்க குடியிருப்புக்கு போய் முறையா அப்ரூவல் வாங்கல, என்ஓசி இல்ல, அந்த சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் இல்லன்னு சொல்லி குடைச்சல் கொடுத்து அவங்க வீட்டை இடிப்போமா இல்லையா? ஆமா தலைவரே. அதே மாதிரி இவ வீட்டையும் ஏதாவது சொல்லி புல்டோசர் வச்சு அவ வீடு அங்க இருக்காத மாதிரி தரமட்டமாக்கிறியா? சரி தலைவரே, சிறப்பா செஞ்சிடலாம், விடுங்க. செல்வம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அந்த சத்யாவோட வீடு அங்க இருந்ததுன்னு தடமே இருக்க கூடாது. அந்த மாதிரி தரமட்டமாக்கிற. ஓகே தலைவரே, வேலை முடிஞ்சாச்சு. வீடு இடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. யோ, எல்லுனா என்னையா நிக்கிறியா? உன்ன மாதிரி அதிகாரியால தான் அரசியல் இயந்திரம் கரெக்டா இயங்கிட்டு இருக்கியா? தலைவரே, ரொம்ப புகழாதீங்க தலைவரே. அவ வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்க. அதுக்கு போலி பட்டா சிட்டா ரெடி பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிடுறேன். இதோ உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓ, அப்போ அதிகாரி இப்ப தான் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சத்யா வீட்டை இடிப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு சத்யா பதறி பிராக்டிஸ் பண்ண முடியாம அலறி அடிச்சு வீட்டுக்கு ஓட போறா. அதானே தலைவரே? கண்ணாயிரம், அந்த சத்யா குப்பத்தை காப்பாத்த தானே வீட்டுக்கே போனா. இப்ப பார், அந்த வீட்டை அவளால காப்பாத்த முடியல பார். இந்நேரம் கார்பரேஷன் ஆபீசர் அவன் ஆளுங்களோட சத்யா வீட்டுக்கு போயிருப்பானா? ரோஹன், அவன் அங்க போய் சேர்ந்தோன கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இப்போ சத்யா தான் காதலை நிரூபிக்க பிராக்டிஸ ஃபோக்கஸ் பண்ணுவாளா இல்ல இடிக்க போற வீட்டை காப்பாத்துவாளா? யோ, அவளால ரெண்டுமே பண்ண முடியாம வைத்தியம் புடிச்சு தெரிய போறா பாரு. அப்படி சத்யாவை சாதாரணமா இடப்படக்கூடாது. இந்த அடி அவளுக்கு பத்தாது. அவ எந்திரிக்க எந்திரிக்க அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வழியா அவ சுதாரிச்சு எந்திரிச்சு நிற்கும் போது நீங்க மஜிலி குப்பத்தோட எம்எல்ஏவா இருக்கணும். மஜிலி குப்பம் ஏரியாவே நம்ம கைக்குள்ள இருக்கணும். ரோஹன், நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் ரோஹன். புனிதாக்கா, சௌமியா, அன்னைக்கு ஜூஸ் போட ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்ல. தெருவுல பழவண்டி போனா கூப்பிடுங்க. சரி சௌமியா, கூப்பிடுறேன்.
அட்ரஸ் தானே பாருங்க. ஆமாங்க சார், இந்த வீடு தான். வீட்டில் யாருங்க? கொஞ்சம் வெளியில வாங்க. யாருன்னு தெரியலையே. சரி, போய் பார்த்துட்டு வந்துடும். வெளியே வாங்க. போய் யாருன்னு கேளு. வாங்க போலாம். என்ன அனிதா, யாரோ கத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வா, என்னன்னு போய் பாப்போம். யார் வேணும்? இது சத்யாவோட வீடு தானே? ஆமா, சொல்லுங்க. இந்த வீட்டை கவர்மெண்ட் இடத்துல அப்ரூவல் இல்லாம கட்டியிருக்காங்க. இது சட்டப்படி தப்பு. என்ன? இந்த வீட்டை இடிக்க சொல்லி மாநகராட்சியில இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இப்ப இந்த வீட்டை நாங்க இடிக்க போறோம். உள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க வெளியில போங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியுதா? என்னமா பிரச்சனை? சத்யாக்கா இந்த வீட்டை ரூல்ஸ் படி கட்டலையாம், அதனால இடிக்க சொல்றாங்க வந்து. இது என்னடி அக்கிரமமா இருக்குது? இது அக்கிரமமா? கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டில வீடு கட்டுறது மட்டும் அக்கிரமம் இல்லையா? அப்போ இது சத்யாவோட சொந்த வீடு இல்லையா? புறம்போக்கு இடத்துலயா வீடு கட்டியிருக்கா? இல்லம்மா, இவங்க ஏதோ தப்பா வந்திருக்காங்க. ஹலோ, நாங்க கரெக்டா தான் வந்திருக்கோம். கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. தங்கராஜ் சார், ஆர்டர் எடுங்க. பாருங்க பாருங்க, பாத்தீங்களா? பாருங்க. என்ன பண்றது? இந்தாங்க, உள்ள வைங்க. ஓகே சார். சித்தி, இது எம்எல்ஏ கஜேந்திரனோட பிளானா தான் இருக்கும். ஜேசிபியோட வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு வீட்டை இடிக்காம விட மாட்டாங்க. உடனே பொருள் எடுத்துட்டு வெளில போங்க. என்ன சார், இது அநியாயமா இருக்கு. நாங்க என்னமா பண்றது? ஆர்டர் எப்படி? இல்ல, இது தப்பா கட்டின வீடு இல்ல. என் அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்ல. ஹலோ, எதுவா வேணாலும் இருக்கட்டும், அத கோர்ட்ல பாத்துக்கங்க. இப்ப முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இல்ல, இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. நீங்க எங்க அண்ணி கிட்ட பேசுங்க. இந்த பாருமா, நாங்க யார்கிட்டயும் பேச வேண்டிய அவசியம் கிடையாதுமா. இப்படி திடீர்னு வந்து இடிக்க போறோம்னு சொல்றீங்க. அது எப்படி? நோட்டீஸ் கூட கொடுக்காம இடிப்பாங்களா? கட்டினதே புறம்போக்குல, இதுல நோட்டீஸ் வேற கொடுப்பாங்களா? சீக்கிரம் கிளம்புங்க, எங்களை டியூட்டி பார்க்க விடுங்க. சௌமியா, அதிகாரிங்க பொய்யா சொல்லுவாங்க. குப்பத்துக்காரங்க புறம்போக்கு இடத்துல வீடு கட்டுறது புதுசா, அதான் சத்தியம் வளைச்சு போட்டு கட்டியிருக்கா. இங்க பாரு, இவங்க இடிக்கிறதுக்குள்ள காலி பண்ணிரலாம், பொருளாவது மிஞ்சும். ஊரே வேடிக்கை பாக்குது, மானமே போச்சு. நமக்கு என்ன இதெல்லாம் தலையெழுத்தா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சௌமியா, நீ போய் அம்முவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வா. அதுக்குள்ள நாங்க 2 பேரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறோம். நாம நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். அம்மா, சும்மா நிறுத்துமா. அண்ணியோட வீட்டை இடிக்க வந்திருக்காங்க, என்னன்னு கேக்குறதுக்கு உனக்கு வக்கல்ல. வா, ஓடி போயிடலான்னு என்ன கூப்பிடுற. நீ எல்லாம் என்னமா ஜென்மம்? இதுதான் என்னோட வீடு. அண்ணிய விட்டெல்லாம் என்னால வர முடியாது. நீங்க வேணா போங்க. ஹலோ ஹலோ, உங்க சண்டையை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல இப்ப எல்லாரும் வெளியில போங்க. இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். அண்ணி இருக்கிற நிலைமையில இத சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆவாங்களே. அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. பிரபு சாருக்கு கால் பண்ணுங்க. போதா எடுக்கல சார். இந்த சர்வே நம்பர்ல புறம்போக்கே கிடையாதுன்னு மேப்ல காட்டுது. அப்புறம் இந்த வீடு மட்டும் எப்படிங்க சார் புறம்போக்கு? யோ, வாய மூடியா. இது எம்எல்ஏ ஆர்டர். அமைதி ஏரியா. என்னன்னு தெரியல.
அண்ணன் போன் எடுக்க மாட்டாரு. இப்ப உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் வெளியில எடுக்க போறீங்களா இல்ல அப்படியே எடுக்கணுமா? ப்ளீஸ் சார் கொஞ்ச நேரம் இருங்க. என்னாச்சு? எதுக்கு ஜேசிபில நிக்குது? இந்த வீட்டை இடிக்க போறோம்னு இவங்க எல்லாம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இடிக்க போறாங்களா? ஹலோ, முதல்ல நீங்க யாரு? தம்பி, நாங்க அரசு அதிகாரிங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. எதுக்கு இந்த வீட்டை இடிக்க போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. இது கவர்மெண்ட் இடமா, அதான் இடிக்கிறாங்களா? யார் சொன்னா? இது சத்யாவோட சொந்த வீடு. எங்க சத்யா வீட்டு மேல கை வைங்க பார்க்கலாம். என்ன தம்பி மிரட்டுறீங்களா? அம்மா, இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. காலி பண்றீங்களா இல்லையா? முடியாது. அண்ணி இல்லாத நேரமா பார்த்து அராஜகம் பண்றீங்களா? இதுல ஏதோ சதி இருக்கு. எங்க அண்ணி இந்த ஊருக்கே நல்லது பண்றாங்க. அவங்க வீட்டை தப்பா கட்டியிருப்பாங்களா? தப்பா கட்டினதுனால தான் இடிக்க வந்திருக்கோம். ஓ, இடிச்சிருவீங்களா? இங்க இடிங்க பாப்போம். இது சத்யாவோட ஏரியா. நாஸ்தி ஆடுவீங்க பாத்துக்கங்க. ஆமா ஆமா, சத்யாவை பத்தி தெரியல போல. இந்த செவுத்துல ஒரு கீறல் பட்டுச்சே உங்க உடம்பெல்லாம் கீச்சு விட்டுரும். சத்யா எங்க ஊரை காக்குற குலதெய்வம். அவ வாழ்ற கோயில இடிப்பீங்களா? சத்யா மட்டும் வந்தா வெட்டி புதைச்சிருவான்.